ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள் தி சென்னை சில்க்ஸ். அவனுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. அவனுக்கு நீ ரேணுகா இல்லங்கிறது புரிஞ்சிருச்சு. ராஜி சொன்ன மாதிரி அவன் நடிக்கிறான். அவன் ஏதோ பெருசா பிளான் பண்றான். அவன் மொத்தமா உன்னை போலீஸ்ல ஒப்படைக்க ஏற்பாடு பண்றான். நிஜமாவா? நீ உண்மையதான் சொல்றியா? உண்மைதான் சுடர். நடக்கிறத பார்த்தா அப்படிதான் தோணுது. நான் இப்ப என்ன பண்றது ரகு? நான் ஏற்கனவே சொன்னதுதான் சுடர். கிடைச்சதை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடு. இல்ல ரகு, இவ்வளவு தூரம் வேலை பார்த்துட்டு வெறும்னே கிடைச்சதை மட்டும் எடுத்துட்டு போக முடியாது. எமோஷனலா நான் நிறைய இழந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம அந்த சீட் பிச்சைய வேற நான் மனசார ஆசைப்பட்டுட்டேன். கதிரேசனுக்கு மகாலா, விஜய்க்கு வைஃபா வாழ போற வாழ்க்கைய நிறைய கற்பனை பண்ணிட்டேன். அது எல்லாத்தையும் என்னால இனி உதறிட்டு போக முடியாது ரகு. சுடர், நான் இதுக்குதான் ஏற்கனவே உன்னை வார்ன் பண்ணேன். உன்ன மாதிரி இம்போஸ்டா நடந்துக்கிற பொண்ணு யாரோடையும் எமோஷனலா அட்டாச் ஆக கூடாது. எப்போ பிரச்சனை ஆகுதோ அப்போ சிக்கிறத அடிச்சிட்டு போறதுக்கு தான் ரெடியா இருக்கணும். இந்த ப்ராஜெக்ட்ல என்னால அப்படி இருக்க முடியல ரகு. கதிரேசன் வீட்டுல இருக்கிற பணம், விஜயோட அன்பு, இதெல்லாம் என்ன ரொம்ப தடுமாற வச்சிருச்சு. என்னால அந்த ரெண்டுல இருந்து மைண்டை எடுக்கவே முடியல. கண்டிப்பா என்னால இதை விட்டுட்டு போக முடியாது ரகு. அப்ப நீ என்னதான் பண்ண போற? பெருசா பண்ணணும் ரகு. ஒரு தடவை பெருசா பண்ணிட்டு அதோட லைஃப்ல செட்டில் ஆயிடும். அதான் பெருசா என்ன பண்ணணும்னு நினைக்கிற? அத சொல்லு ஃபர்ஸ்ட். நீ சொல்றத பண்ண நான் தான் இருக்கல்ல. ரகு, நான் சொல்றது ரொம்ப கற்பனையா தெரியும். ரொம்ப அதிகமா கூட உனக்கு தோணும். ரொம்ப பயங்கரமா கூட உனக்கு தெரியும். ஆனா இதுதான் நடக்கணும். இதுதான் நடக்கணும்னு என் மனசு சொல்லுது. அது என்னன்னு சொல்லு. அந்த கதிரேசன், நிஷா, விஜய், ராஜி, வெண்பா எல்லாரையும் ஏதாவது பண்ணி சாகடிக்கணும். அந்த பழி மொத்தமும் அந்த மல்லி மேல விழணும். அவ மேல பழி விழுந்துட்டா அவ ஜெயிலுக்கு போயிடுவான். இங்க கதிரேசனுடைய சொத்து, அந்த பக்கம் விஜயுடைய சொத்து எல்லாமே என் கைக்கு வந்துடும். நான் ராணி மாதிரி இங்க வாழ்வேன். அப்படி ஒரு வாழ்க்கை. என்ன சொல்ற? நீ சொல்றது ரொம்ப பெரிய ப்ராஜெக்டா இருக்கு. நீ சொன்ன மாதிரி ரொம்ப பயங்கரமாவும் இருக்கு. ரகு, நீ பண்ணாத ப்ராஜெக்டா? ஏதாவது யோசிச்சு எனக்கு ஒரு பிளான் சொல்லு. அந்த விஜயோட பிளானுக்கு முன்னாடி இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணி உங்களை காலி பண்ணிடுவேன். சரி சுடர், வழக்கமா ஒரு கல்ல ரெண்டு மாங்க அடிக்கதான் எல்லாரும் ஆசைப்படுவாங்க. நீ மரத்தையே சாய்க்கிறதுக்கு ஆசைப்படுற. சரி, ஒரு பிளானை ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்கறேன். அப்படி ஒரு வாழ்க்கை மட்டும் அமைஞ்சிருச்சுன்னு வை ரகு. அதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ண வேண்டாம். ரெண்டு பேரும் ராஜ வாழ்க்கை வாழலாம். ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது அது சம்பந்தமா ரொம்ப ட்ரீம்லாம் வச்சுக்க கூடாது. நான் ஒரு பிளானை ஒர்க் அவுட் பண்ணிட்டு சொல்றேன். ஆனா அந்த சம்பவம் பயங்கரமா இருக்கணும் ரகு. எல்லாரும் துடி துடிச்சு சாகணும். அந்த மல்லி கதறி அழணும். அப்படி ஒண்ணு செய்யணும். ஓகே, நான் பாத்துக்கிறேன். இப்ப நான் கிளம்புறேன். குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் சாகணும். ஆனா மல்லி மட்டும் உயிரோட இருக்கணும். பழி மல்லி மேல விழணும். சுடர், சார்
சார். வணக்கம் சார். ஹாய் ராம், வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கா சார்? வாங்க ராம். வணக்கம் மேடம். ஏன் என்ன அப்படி பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல. ம், ராம், என்ன விஷயம்? காலையில வந்திருக்கீங்க? சார், நீங்க தான் ஏதோ ஃப்ளோர் பிளானை வச்சு ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு வர சொன்னீங்க. ஆமால. ச்சே, நான் மறந்தே போயிட்டேன். உங்ககிட்ட ஃப்ளோர் பிளான் இருக்கா? இல்லையே சார். என்ன ராம், அது இல்லாம எப்படி இருக்கீங்க? ஒரு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஃப்ளோர் பிளான் இல்லாம இருக்கலாமா? இருங்க, நான் போய் என்னோடத எடுத்துட்டு வரேன். என்னங்க மதுரைக்கு போனீங்களா? இந்த வாரம் போறோம் மேடம். போனீங்கன்னா மீனாட்சி அம்மன் போட்டோ தானே, கண்டிப்பா வாங்கிட்டு வந்துடுறேன் மேடம். ஞாபகம் இருக்கா? தேங்க்ஸ். சரி இருங்க, நான் டீ போட்டு எடுத்து சரிங்க வரேன். மேடம். சரி இருங்க ராம், இதோ வந்துடுறேன். ஓகே சார். தம்பி, நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல. ஓ இடமே வேற. அப். நல்லா உயரமான இடத்துல நீ இரு. என்ன? அப்பதான் நீ உயர்வ, நானும் மல்லி கூட கொஞ்சம் ஜாலியா இருப்பேன். மல்லி, என்னங்க? மல்லி, இதோ வரேன். வா வா, சீக்கிரம் வா. என்னங்க? மல்லி, இங்க ஒரு ஃப்ளோர் பிளான் வச்சிருந்தேன். அதை எங்கயாவது பாத்தியா? ஆமா, இங்கதான் இருந்துச்சு. இங்கதான் இருந்ததா? ம், அப்புறம் எங்க போச்சு மல்லி? ம். ஆமா 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 ஆமா, பத்திரமா இருக்கட்டும். நான் தான் மேல எடுத்து வச்சா மறந்துட்டேன் பாரு. ம். அத உன்னால எடுக்க முடியுமா? ஏங்க, உங்களாலேயே எடுக்க முடியாதுன்னா என்னால எப்படிங்க எடுக்க முடியும்? அது வந்து மல்லி, அது ரொம்ப ஹைட்டா இருக்கு. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தா அதை எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ம், எப்படி? அது ஒண்ணு இல்ல, இரு, நீ முதல்ல அங்க நில்லு. ம், ம். ம், உன்னை நான் இப்ப தூக்க போறேன். உன்னை தூக்கி அப்படியே மேல லிஃப்ட் பண்றேன். நீ அதை எடுத்துடணும், ஓகேவா? என்னங்க? அப்படித்தான். இரு, தூக்க தூக்கவா? ம். எடு. பாத்து மல்லி, அங்கதான் இருக்கு. காணுங்க. அங்கதான் மல்லி இருக்கு. நல்லா தேடு. பாத்து பொறுமையா தேடு. அங்கதான் இருக்கு. நல்லா தேடு. பாரு, எடுத்தியா? இதோ இருக்கு. எடுத்துட்டேன். இது ஃப்ளோர் பிளான் மாதிரி தெரியலையே, உங்க பிளான் மாதிரி தெரியுது. ம். அது என்னமோ தெரியல மல்லி. நீ அப்படியே தலைக்கு குளிச்சாலே ஒரு தனி மனமும் ஒரு சில்னஸும் ஒரு ஃப்ரெஷ்னஸும் உனக்கு வந்துருது. அப்படியே மொத்தமா அப்படியே ஃப்ரிட்ஜ்ல வச்ச ஆப்பிள் மாதிரியே இருக்க. ஐயோ, ஏங்க, வெளியில ராம் இருக்காரு. அவரை இங்க உட்கார வச்சுட்டு நீங்க இங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? முதல்ல வெளிய போங்க. இப்ப என்ன, உனக்கு அவர் அங்க இருக்கிறது தானே பிரச்சனை? இல்லனா உனக்கு பிரச்சனை இருக்காதுல்ல? நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். குடு. ஏய், நீ எங்க வர? பிளானையே சொத்த தானே திடீர்னு வருவேன். இரு ராம். இந்தாங்க, இந்த ஃப்ளோர் பிளான உங்களுக்குன்னு ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. ஜெராக்ஸ் வந்தோட நம்ம பேசிக்கலாம். ஓகே சார். ஓகேவா? அப்புறம் நம்ம ஸ்ட்ரீட் முனையிலே ஒரு ஜெராக்ஸ் கடை இருக்கும். அங்கேயே ஜெராக்ஸ் எடுத்துக்கங்க. ஓகே சார். நான் போயிட்டு வந்துடுறேன். மல்லி, என்ன, அவரை அனுப்பி விட்டுட்டீங்களா? இல்ல, பக்கத்துல ஜெராக்ஸ் எடுக்க தான் அனுப்பிச்சிருக்கேன். ம், விவரமா அனுப்பிடுவீங்களே. இதுக்கு மட்டும் உங்களுக்கு மூளை தனியா வேலை செய்யுது. மல்லி, சும்மாவே நீ பக்கத்துல வந்தா நான் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறேன். அதுல இந்த மாதிரி நீ தலைங்கெல்லாம் குளிச்சுட்டு வந்தேன்னா நான் அப்படியே ஒரே ரொமான்டிக்காவே மாறிடுறேன். ம். அல்லாவின் அருட்கொடை ஒளியே, ரம்ஜான் பண்டிகை கொண்டாட்டமே, புத்தாடை பரிசு வாழ்த்துக்கள் சொல்வோம் ஈகை திருநாளிலே. சிறியவர் பெரியவர் ஷாப்பிங் எல்லாம் சந்தோஷம் சந்தோஷமே. ரம்ஜான் பண்டிகை கொண்டாடுவோம் சென்னை சில்க்ஸ் உடையோடு. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,
காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.